கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா யாரு? பேய் இருக்குல்ல, பேய்னா என்ன? பயம். சாமின்னா என்ன? தைரியம். இரண்டு தான். அடுத்தது இரண்டை தாண்டி வாழ்க்கை வரலாறு, வழிமுறை, வழிவகை, இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது இதுதான் அந்த பிற சாமிகளுடைய உருவமைப்பு. வேற ஒன்றும் இல்லை. பிறந்த ஒரு பெருமை பேசலாம், எனக்கு அதை பேசுறதுக்கு பிடிக்கல. நான் ரெண்டையும் கண்ணில் பார்த்தவன், நேரில் பார்த்தவன். இல்லாத எந்த கதையும் இல்லை. உண்மையான ஒரு விஷயம் வேற. முருகன்னா டைமிங். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே, விநாயகனும் சரி முருகனும் சரி, ரெண்டு பேருமே நேரக்கணக்கு. சிவம் வாசி கணக்கு, மூச்சு உயிர் காத்து. பெருமாள் உயிர் நாடி. இப்படி எல்லாம் கணக்கு தான். அதனால் நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, உடம்பே கோயில், அவ்வளோதான். நம்ம உசுறு தான் சிவம் அப்படி நினச்சிக்கணும். அதை இல்லாமல் அந்த இப்போ இருக்கிறவங்களாம் காசு கொடுத்து தெய்வங்களை மேலே வாங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். தப்பு. செய்வாங்க, அதை செய்யக்கூடாது. தெய்வங்களை அடிமையாக்கக்கூடாது. தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க அவங்களே. போய் கையெடுத்து கும்பிட்டு ஒரு கற்பூரத்தையோ இல்லை ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க, போதும். அதுவே போதுமானது. அந்த சாமி இந்த சாமின்னு போயிட்டு எதையும் ஏமாந்துட்டு இருக்காதீங்க. இயற்கை தான் கடவுள். நமக்கு மேலே நமக்குன்னு ஒரு 3 தெய்வங்கள் இருக்குது. அதை இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம். இதுங்களை வணங்கிட்டு தினம் போயிட்டு இருக்க வேண்டியதான்.